இல்ல சார், விவசாயம் பண்ணி அந்த காசுல தான் நான் சாப்பிட்டிருக்கேன். நீங்க அதை பாருங்க சார், நம்ம தோட்டத்துக்கு வந்து பாருங்க, விவசாயத்தை பாருங்க. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். சார் எக்கனாமிக் பாலிசி ஆர்குமெண்ட் ஆகிட்டே போகும். போதும் இன்னொரு போகிறேன். நீங்கள் அப்படியே உள்ள ரூம் ஒரு நிமிஷம் ரூம்குள்ள இருக்கும். மலையாளத்தை பத்தி பேசல, தெலுங்கை பத்தி பேசல, எல்லா இடத்துலையும் தமிழ் தமிழ் தமிழ். இப்போ தமிழுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம பிஎம் மோடி அவர்கள் கொடுத்த வார்த்தைகள் கூட பார்த்தீங்கன்னா தொன்மை, பழமை, முதுமை மூணுமே சேர்ந்த ஒரு மொழி, சேர்ந்த ஒரு நாகரிகம்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு வாக்கு வங்கிக்காக மட்டும் தமிழர்கள் அடையாளப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியலீங்க. உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஹானஸ்ட்டாக நீங்கள் எவாலுவேட் பண்ணீங்க, ஒரு நியூட்ரலாக நம்ம பார்க்கும்போதுங்க, சில டிவிஸ் வந்து சில சேனல்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டர் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லிங்க, அது அவங்களுடைய கட்சி சார்ந்ததாக இருக்கிறாங்க. நீங்கள் நடுநிலைமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சி தானுங்க. தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தலைவராக இருந்திருக்கிறாங்க. இப்போ கூட சீனியர் மோஸ்ட் பர்சன் வந்து கர்நாடகாவில் சவுத் இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வாதத்தை நான் ஏற்றுக்க மாட்டேங்க சார். ஒரே நிமிஷம். சார் எனக்கு கண்டிப்பாக அந்த டேட்டா என் கையில் இல்லை சார். நான் ஒரே கேள்வி தான் சார் கேட்குறேன். இல்லை சார், சார் என்னோட ஒரே பாயிண்ட் தான் சார். இப்போ திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா 1967லேருந்து 53 வருஷமாக வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. நல்லது பண்ணியிருக்காங்க இல்லைன்னு யாரும் சொல்ல சார். பட் தமிழ் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் சார். திராவிட கட்சிகள் வந்து தமிழுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தமிழுக்காக எத்தனை தமிழ் இன்ஸ்டியூட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, தமிழ் மொழிகளை வந்து அடிப்படையாக எத்தனை காலேஜில் நல்ல டீச்சரை வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒன்று கம்பேர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ நிதி கொடுத்தான்னு கம்பேர் பண்ணால் உண்மை வெளியே வந்துடும் சார். இதுக்கு வந்து ஒரு வெள்ளை அறிக்கை தான் வேணும். திராவிட கட்சிகள் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தமிழை வளர்க்குறதுக்காக என்ன பாடுபடுறீங்கன்னு காட்டுங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஃபேர் டிபேட் சார். பிகாஸ் தமிழ்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ் வளர்ச்சி கழகமோ தமிழை வந்து உண்மையாலுமே கிராஸ் ரூட்ஸ் வந்து வளர்க்குறதுக்கான முயற்சிகள் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல சார். ஸோ அந்த டேட்டா இருக்கும்போது நம்ம ஆர்கியூ பண்ணலாம் சார். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் கேரளாக்கோ கர்நாடகாக்கோ ஆந்திராக்கோ கொடுத்ததை விட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன் சார். அதான் என்னுடைய கருத்து சார். சார் அந்த வீடியோ வந்து நானும் பார்த்தேன் சார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் வந்து ஒரு ஆட்சி பணியில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் போடுறீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழனோட பெரிய மரபு என்னென்னா சார், வேறு ஊருக்கு போனால் கூட நம்ம தமிழ்நாட்டை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தமிழோட பெருமையை வந்து நான் கர்நாடகாவில் வந்து நான் விதைச்சிட்டு வந்திருக்கேன் சார். தமிழோட பெருமை எப்பவுமே நான் சீர்குலைக்கிறேன். என்னை எப்பவுமே தமிழனா தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் சிங்கம் அப்படின்னு அடைமொழியை கொடுப்பாங்க சார். இப்போ கர்நாடகாவில் வந்து நீங்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் போது இந்த காவிரி ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கமங்களூரில் வந்து எஸ்பியாக வேலை செஞ்சேன் சார். அப்போ தான் ஒரு பெரிய காவிரி ரைட் நடந்தது. நான் இருந்த மாவட்டத்தில் சிக்கமங்களூரில் இப்போ கூட நீங்கள் டேட்டா ஓப்பன் ஹவுஸில் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். தமிழர்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடி ஒரு வீட்டில் ஒன்று டச் பண்ணிக்காங்க மட்டும் பாருங்க சார். பிரச்சாரம் பண்ணுறது ஈஸி சார். நம்ம பேசின கான்டெக்ட்னா லாஸ்ட் டே நம்மளுடைய வேலையை முடிச்சாச்சு, ரிசைன் பண்ணியாச்சு, கன்னட மக்கள் வந்து அன்போட தமிழ்நாட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த விழாவில் நம்ம பேசுகிறோம். விழாவில் பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார், கர்நாடகாவில் ஒரு மரபு என்னென்னா ஜெய்ஹிந்த் ஜெய் கர்நாடகான்னு சொல்லுவீங்க ஒரு யூனிஃபார்ம் போடும்போது. அப்போ வந்து என்னோட யூனிஃபார்ம் கூட நான் கழட்டல சார். நான் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி பேசினது. செப்டம்பர் 15ஆம் தேதி தான் என்னுடைய ரெசிக்னேஷனை வந்து அங்கீகாரம் பண்ணுறாங்க அரசாங்கத்தில். அப்படி இருக்கும்போது நான் அப்போ கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அரசுக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன் சார். என் யூனிஃபார்ம் வந்து போகிறேன், என் சம்பளம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் நான் திருவள்ளுவரை கோட் பண்ணி பேசுகிறேன், காமராஜர் அவர்களை போய் கோட் பண்ணி பேசுகிறேன். எந்த கர்நாடகாவில் போய் யார் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் சார். நான் திருவள்ளுவர் வந்து அவ்வளோ நல்லா வந்து எல்லா ஸ்கூல்லையும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம அந்த மாதிரி பெரோக்கியலாக பார்க்க வேண்டாம் சார். தமிழரோட பண்பை வந்து தமிழோட நல்ல விஷயத்தை நான் கர்நாடகாவில் வளர்த்திட்டு தான் வந்திருக்கணும், தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு கெட்ட பேர் எப்பவுமே வாங்கி கொடுக்கல சார். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஆங்கிளில் பாருங்கள். இல்லை இல்லை சார், நீங்கள் வந்து அந்த ஃபுல் லாங்குவேஜை கான்டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெய் கர்நாடகா
ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவோம் சார். காமன் அது எல்லா கவர்மெண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னடா தேசிய கீதம் போட்டதுக்கப்புறம் அது எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து. நான் அதில் என்ன சொன்னேன் அப்படின்னா சார், கன்னடனாக இருப்பதில் எனக்கு பெருமை. ஏன்னா நான் கர்நாடகா நாட்டில் அவங்களுடைய பணத்தில் அவங்களுடைய உப்பில் வந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். அப்படி இருந்தால் நான் ரிசைன் பண்ணிட்டு அங்கேயே கன்டினியூ பண்ணியிருப்பேன்ல சார். அப்போ நான் அரசாங்க அதிகாரி, எனக்கு ஃபேர்வெல் நடக்கும்போது கூட நான் அரசாங்க அதிகாரி. ஸோ அது வந்து எங்களுடைய மரபு. நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது உங்களுடைய பணம் வந்து கர்நாடக அரசாங்கம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது மரபு தான். அதனால் நான் அப்படி பிரித்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார். காரணம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கர்நாடக ஆள் வந்து நாளைக்கு டெல்லியில் போய் மினிஸ்டராக உட்காரும்போது பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது, நாம் டெல்லியில் போய் உட்காரும்போது பெனிஃபிட் கர்நாடகாக்காரனுக்கு கொடுக்குறோம். நீங்கள் உண்மையாக கர்நாடகா பெருசாக தமிழ்நாடு பெருசாக அந்த கம்பேரிசனுக்கே நான் போக விரும்பல சார். காரணம் என்னென்னா, அது ஒரு நாடு, இது ஒரு நாடு. தமிழ் அப்படிங்கிறது தொன்மை, பழமை, முதுமை எல்லாமே இருக்கிறது. நம்ம லாங்குவேஜ் வந்து கன்னடா கம்பேர் பண்ணும்போது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மக்களும் தொன்மையில் முன்னாடி இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்டில் அதை பார்க்கணுமோ தவிர அப்படியே லிட்டரலாக அதை எடுத்துகிட்டு நீங்கள் பேசிட்டீங்கன்னா சரியாக வராது சார். அது சார் இந்த கூட்டணி விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது சார். காரணம் என்ன அப்படின்னா சார், இந்த காவிரி இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பலகாலமாக சென்சிட்டிவான ஒரு டாபிக். இப்போ வந்து இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், காவேரி வாட்டர் கமிஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு அவர் சொன்னது தப்பு சார். இல்லை, அவர் சொன்னது தப்பு சார். கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டும் நடக்கலை. நீங்கள் வந்து சிஏஎஸ்எஃப் வந்து சென்னையில் வரும்போது கனிமொழி அவர்கள் வரும்போது சொன்னாங்கன்னு. நான் சொல்கிறது, கனிமொழி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் திணிக்கிறாங்க. சிஏஎஸ்எஃப்ல ஒரு ஆஃபீஸர் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா சிஏஎஸ்எஃப் அதிகாரியாக சொன்னது நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம், கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆக்ஷன் எடுக்கிறோம். அதுக்காக கவர்மெண்ட்டோட பாலிசி நீங்கள் சொல்லாதீங்கன்னு. அதனால் நான் கவர்மெண்ட் பாலிசின்னு சொல்ல மாட்டேன் சார். இந்த மாதிரி தப்புகள் நடக்கும்போது சரி பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கூடாது. எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க, சாரி, அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க, யாராச்சும் இங்கிலீஷ் அவங்கள வச்சு நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஹிந்தி தெரியாதவங்க வெளியே போகணும்னு சொன்ன தப்பு தான் சார். நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் டிஃபெண்டே பண்ணல, தப்பு தான். ஒரு நிமிஷம் சார், நான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறேன் சார். கொண்டு போகிறோம்னு தான் சொன்னேன். அதாவது நம்ம கட்சி வந்து கொண்டு போகும்னு. பிகாஸ் நானும் கட்சியில் வந்து லட்சக்கணக்கில் நானும் ஒருத்தன் சார். என்ன மாற்றுப்பாதைன்னு கிளியராக சொல்கிறேன் சார். இப்போ தமிழ்நாடை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கடன் சுமை வந்து 4.5 லட்சம் கோடி சார். 4.5 lakhs நம்மளுடைய கடன் சுமை. எல்லா வருஷம் போன நிதி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2019-20 நம்ம 72,000 கோடி வந்து கடன் வாங்கியிருக்கோம். டாஸ்மாக் மேலே ஓவர் டிபெண்ட் ஆகிட்டோம். 35,000 கோடி டாஸ்மாக்லேருந்து நம்ம சம்பாரிச்சிட்டு இருக்கோம். இது தாங்குமாங்கிற கேள்வி நீங்கள் தான் சார் சொல்லணும். இதே மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தோம், இந்த வருஷம் நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது 1 லட்சம் கோடி கடன் வாங்குவோம். சரி, கடன் வாங்குங்க, ஆட்சி அமைங்க, பண்ணுங்க. பட் உண்மையாலுமே நீங்கள் செலவு எங்கே பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 21,000 கோடியிலிருந்து 25,000 கோடி தான் கேபிட்டல் அசட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். ரோடு போடுறதோ, ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ, அதான சார் மக்களுக்கு வேணும். அது கம்மியாகவும் நீங்கள் வந்து வேறு விஷயத்தில் பண்ணுறீங்க. ஸோ கவர்னன்ஸ்லேயே ஒரு பிரச்சனை இருக்குது. இதை வந்து மாற்றணும். இதுக்கு ஒரு புது டைரக்ஷன் வேணும். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எங்கேயெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்களோ, நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஸ் கண்ட்ரோல் வந்து சிறப்பாக இருக்கும் சார். எல்லா ஸ்டேட்லேயும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பண்ணுறதுல ஃபினான்ஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து சார், நீங்கள் கேட்ட மாற்றுப்பாதை என்ன அப்படின்னா, ஒரு கட்சி வந்து எப்பவுமே வந்து ஆன்டி டெல்லி அப்படின்னு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது சார். 10 வருஷமாக ஆன்டி டெல்லி பண்ணி நம்ம நிலைமை என்னாச்சு அப்படின்னா, நம்மளை ப்ராப்பராக பார்லிமெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர்களும் நம்மகிட்ட இல்லை. தமிழ்நாட்டை பற்றி பேசணும்னு ஒருத்தர் இல்லை. ஸோ நான் சொல்கிறேன் சார், ஆன்டி டெல்லி பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம். டெல்லி வந்து ப்ரோ சென்னை இருக்குது, ப்ரோ தமிழ்நாடு இருக்குது. அவங்க எப்போ ஆன்டி தமிழ்நாடு ஆனாங்க? ஸோ அதனால் எல்லா விஷயத்தையும், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கட்டும், டிராஃப்ட் இருக்கட்டும், நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அது ஆன்டி தமிழ்நாடு. இந்த கல்ச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆகணும் சார். அண்ணா நெக்ஸ்ட் சார், ஒரு அரசாங்கம் வந்து முறையாக செலவு பண்ணி நான் சொல்லலை சார். அவங்க ஆட்சி பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன் எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குற கேள்வி சார். ஒரு சாதாரண மனிதன் வந்து உண்மையாலுமே நல்லா வாழணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆட்சி அமைக்கும் போது கான்சென்ட்ரேஷன் எங்கே கொடுப்பீங்க? பொருளாதாரத்தை வந்து வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க, இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக மாற்றுவீங்க. இதுதான் தமிழ்நாட்டோட பெருமை சார். அதனால தான் தமிழ்நாடு இவ்வளோ தூரம் முன்னாடி வந்திருக்கு. லாஸ்ட் 10 வருஷமா அண்ணா அவர் முடிச்சிடறேண்ணா, அண்ணனது முடிச்சிடறேண்ணா. அண்ணா ஒரே நிமிஷங்கண்ணா, சாரிங்கண்ணா, சொல்லுங்கண்ணா.
ஒன் விவாதம் வச்சுங்க, அப்புறமா தனியா இன்டர்வியூ வச்சுங்க. நிறைய பேர் கேட்கணும், அதனால ஒருத்தர் மட்டும் கேளுங்க. இல்லைங்க, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்ல வர்றது சார், ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணால் நம்ம ஜெயிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கண்டிப்பாக மாற்றும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சார். ஒரு புது பாதை, ஒரு புது ரத்தம், ஒரு புது எழுச்சி வேணும் சார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிரேட் ஸ்டேட், டவுட்டே இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் முன்னாடி இருக்கும், டவுட்டே இல்லை சார். படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட், டவுட்டே இல்லை. பட் நான் வந்து தமிழ்நாட்டை வந்து பீகாருக்கோ யூபிக்கோ மிசோரம்க்கோ கம்பேர் பண்ணல சார். நான் வந்து பெல்ஜியமுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஸ்வீடனுக்கும் கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கம்பேரிசன் அங்கே இருக்கணும். ஆல்ரெடி வளர்ச்சி அடைந்தது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நான் வளர்ச்சி அடைந்துட்டேன்னு சொல்லிட்டு இதே குட்டக்குள்ள இருக்க முடியுமான்னு தான் நான் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க சார். தமிழ்நாடு மிச்ச ஸ்டேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே முன்னாடி இருந்த ஸ்டேட், எப்பவுமே முன்னாடி இருந்தது. நீங்கள் 1970 ஒன்று ஆரம்பிங்க, எப்பவுமே முன்னாடி இருக்கும். அதை பற்றி ரெண்டு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் லாஸ்ட் கேள்வி, ஒரே நிமிஷம் should I answer in English or Tamil sir? English ஆனால் பேசிட்டு நான் தமிழ்ல சொல்லிடுறேங்கண்ணா சார். வாட் ஐ ஃபண்டமெண்டலி பிலீவ், grassroots politics puts common man at the center of the narrative sir. You have to put a common man at the center of the narrative. Right now if you look at the most of the dividends politics, especially the DMK party, it puts leaders at the center of narrative, it puts family at the center of narrative, it puts their own businesses at the center of narrative. So original politics is all about the common man. So that is what I meant by grassroots politics sir. Second, this politics has to focus on farmers and youth. It cannot focus on business people. It has to focus, I'm not saying, but you cannot focus only on business people. You have to focus on farmers because farmers are in very deep trouble now. Again the youth, education is happening but skilling is not happening. Job opportunity கிடைச்சிருச்சு அப்படின்னு என்னோட நம்பிக்கை சார். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைச்சிட்டு இருக்க. லாஸ்ட் 2-3 வருஷமா பிரச்சனைகள் கிடையாது. பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா சார், கர்நாடகாவில் மழை கம்மியாக பெய்யும் போது தான் இவங்க வந்து அந்த கமிட்டியோட அவார்டை வந்து இவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது கர்நாடகா. அப்போ தான் பிரச்சனை ஆகும் சார். பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காவேரியில் நமக்கு ஈக்குவல் ஷேர், ரைட் ஷேர் இருக்குது. அதை வந்து நம்ம 99 வருஷத்துக்கு மேலேருந்து லீஸ் அக்ரிமெண்ட்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு வர்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அநியாயம் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மேலாண்மை வாரியம் என்ன சொல்லுதோ தண்ணியை திறந்து விட்டுட்டு இருக்காங்க சார். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கருத்து கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து வஞ்சகம் இல்லை. சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையில் வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது லாங்குவேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபரபிளி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க சார். பட் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஈஸியாக போயிடுது. ஹிந்தி ஒரு லாங்குவேஜ், சமஸ்கிருதம் எடுத்துக்கிறாங்க. இந்த மும்மொழி கொள்கை கூட பார்த்தீங்கன்னா 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஆப்ஷனல் லாங்குவேஜாக வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சவுத் இந்தியன் லாங்குவேஜை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் பிரச்சனை, ப்ராக்டிக்கல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு டீச்சர்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு. ஹரியானாவோ பஞ்சாபோ நீங்கள் யூபியோ போனால் தமிழ் சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு. அதுக்கு தமிழ்நாடு முயற்சி எடுத்து, நம்ம தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்து அவ்வளோ டீச்சர்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தமிழை விதைக்க முடியும் சார். கண்டிப்பாக ஹிந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது சார். நான் இல்லை சார், கண்டிப்பாக நான் ஹிந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எப்பவுமே சொல்லலை சார். தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். காரணம் என்னென்னா, புதிய கல்விக் கொள்கைகள் நம்ம சொல்கிறோம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ தாய்மொழியில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே உன்னோட ஆப்ஷனல்னு சொல்கிறேன் சார். ஹிந்தி நாம் எதுக்கு சொல்கிறோம் சார், ஹிந்தியை படிக்க வேணாம் சார். நீங்கள் நிறையா லாங்குவேஜ் படிங்க தான் என்னோட கருத்து சார். நீங்கள் மலையாளம் படிங்க, கன்னடம் படிங்க, முடிஞ்சால் ஹிந்தியும் படிங்க. ஏன்னா வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகும்போது அது தமிழனுக்கு தான் சார் பெருமை. நீங்கள் எல்லா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கலாம் சார். எல்லா ஸ்டேட்லையுமே தமிழ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு மரியாதை, நீங்கள் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் போயிட்டீங்கன்னா நம்ம தமிழ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் கரப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் கரப்ட்னு சிஎம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பதவியில் வந்து தமிழ் ஆஃபீஸர்ஸை வச்சிருப்பாங்க. பட் எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆயிடுறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, தேவைப்படுது. அவங்க ஹிந்தி பேசுகிறாங்கன்னு பார்க்காதீங்க சார். தமிழனோட பெருமையை வந்து யூபியில், எம்பியில், வெஸ்ட் பெங்காலில், மேகாலயில் விதைக்கிறாங்கன்னு தான் நான் பார்ப்பேன் சார். அதனால் ஹிந்தி வந்து வேணும்னு நான் சொல்ல சார். நிறையா மொழிகள் கற்றுக்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சார்.
சார் நான் காலையிலேருந்து நான் கண்டிப்பாக ட்ராவல்லேருந்து வந்தேன் சார். அருந்ததியர்கள் கம்யூனிட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட். ஏன்னா இந்த எஸ்சி கம்யூனிட்டி அப்படிங்கிறதே வந்து 3 பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். பல்லர், பறையரன், அருந்ததியர்னு 3ஆக நம்ம பிரிக்கிறோம். கண்டிப்பாக அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தான். அதை பற்றி ஒரு ஆட்சேபனை இல்லை சார். நான் வந்து இப்போ கருத்து சொல்கிற நிலைமையில் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா சார், ஐ எம் நாட் அத்தரைஸ் டு ஸ்பீக். நான் ஒரு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனோ பார்ட்டியோட நிலைப்பாடோ எனக்கு தெரியாது. நானும் ட்ராவல் பண்ணி இப்போ தான் இங்கே வந்திருக்கேன் சார். கண்டிப்பாக பார்ட்டிலேருந்து அத்தரைஸ்ட் பீப்புள் அதை கமெண்ட் பண்ணுவாங்க சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பொருளாதார மேதைகள் ப்ரொஃபஸர்ஸ் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாருமே தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் கட்டாயமாக நீங்கள் எழுத வைங்க. ஏன்னா கர்நாடகா அரசு பார்த்தீங்கன்னா சிஇடி காமன் அட்மிஷன் டெஸ்ட் வந்து நீட்லேயே வச்சு பக்காவாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 63 மாணவர்களுக்கு மட்டும் கொரோனா பாசிட்டிவ் இருந்துச்சுங்க. சூப்பராக பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொரோனா டைமில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீட்டு நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் அகடமிக் இயர் 3 மாதம் முடிஞ்சு போச்சுங்க. 4வது மாதம் ஆரம்பிக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் புதுசாக ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். நீட்டு வேண்டாம்னா ஆல்டர்னேட் என்ன? எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அகடமிக் செஷன் வந்து பெரிய லாஸுங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கை என்னவாக இருக்கணும், அரசாங்கத்தினால நீட்டு கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா கேரளா வந்து பிஜேபி இல்லாத அரசு கண்டக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. கர்நாடகாவில் பிஜேபி அரசும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ 14 லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க. ஆல்ரெடி அட்மிட் கார்டு கொடுத்தாச்சுன்னா ஸ்டேட் வைஸ் எழுத போகிறாங்க. இதில் நேற்று வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுத்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட ஃபெசிலிட்டி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது நாங்களோ ஜார்க்கண்டோ அவங்க ரொம்ப அக்ரெசிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட ஃபெசிலிட்டி இல்லை. கர்நாடகாலேயோ கேரளாலேயோ ஃபெசிலிட்டி இருக்கு, அவங்க கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நான் சொல்கிறது ஃபெசிலிட்டிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் எடுத்து ஃபெசிலிட்டி வச்சு கண்டக்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் நாம் வந்து முடியாதுன்னு பார்த்தா அந்த நாடு எப்படி முன்னேறுங்க? ஸோ நீட் எக்ஸாம் என்னையை பொறுத்த வரைக்கும் கண்டக்ட் பண்ண முடியுங்க. ஏன்னா 2 ஸ்டேட் கண்டக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க. சார் இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு. நேற்று கூட நான் ஒரு டிவி இன்டர்வியூவில் சொன்னேன் சார். இல்லை சார் நான் ஒத்துக்கிறேன் சார். அதாவது அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் சொன்னது வந்து ஒரு டாக்டர், செக்ரட்டரி ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க சொன்னது வந்து வன்மையாக கண்டிக்கணும் சார். நான் மட்டும் இல்லை, முக்கியமான பிஜேபி தலைவர்கள் அவங்களே கூட சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் சொல்லலை சார். பிகாஸ் காரணம் என்னென்னா, யாரோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து சொன்னதை நீங்கள் கவர்மெண்ட்டோட பாலிசின்னு எப்படி எடுத்துக்க முடியும் சார்? இல்லை சார், கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை சார், கவர்மெண்ட் சர்வெண்ட். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சொன்னது வந்து இதுதான் நரேந்திர மோடி ஆட்சி அவர்களுடைய அஃபீஷியல் பாலிசின்னு எடுத்துக்கூடாது சார். இட்ஸ் நாட் ஹேப்பனிங். தட் இஸ் வாட் ஐ மென் பை கிராஸ் ரூட்ஸ் பாலிடிக்ஸ். ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னாங்கன்னா, கிராஸ் ரூட்ஸ் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண மனிதனை மையமாக வச்சு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்துங்கண்ணா. அது வந்து விவசாயிகள் சம்மந்தப்பட்டதாகவும் இளைஞர்கள் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கணும். இளைஞர்கள் வந்து படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. படித்து முடித்து ஸ்கில்லிங் கொடுக்கலாம், வேலை வாய்ப்பு கிடைக்காது சார். நிறைய பேர் போய் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, வேலை இல்லை. காரணம் என்னென்னா, படிச்சிருக்காங்க பட் ஸ்கில்லிங் இல்லை. அவங்களுக்கு அந்த ஆளுமை திறன் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதுதான் கிராஸ் ரூட்ஸ் பாலிடிக்ஸ் சொன்னோம் சார். இதை வந்து அட்ரஸ் பண்ணாட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி சென்னையில் நடந்துகிட்டு இருக்கும், தமிழ்நாட்டு மக்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நலனும் சேஞ்ச் ஆயிருக்காது. அதை தான் நம்ம பேசணும் சார். தேங்க்யூ. ஆனால் பேசுவோண்ணா, இங்கே தானே இருக்கோம், பேசுவோம் வாங்க. அண்ணா இந்த சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு கேள்வி என்ன கேட்டாருன்னா, உங்களை கடுமையாக தாக்குறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது ஒரு சின்ன ஒரு நியூஸ் பார்த்தேங்க. யாரோ ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்தார், அண்ணாமலை வந்து கர்நாடகாவில் வேலை செய்யும் போது நட்சத்திர ஹோட்டலுக்கு போனார், அங்கே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் லைஃப்பில் எங்கேயுமே எந்த நட்சத்திர விடுதிக்கும் போய் சாப்பிட்டது கிடையாதுங்க. பிகாஸ் என்னுடைய சம்பளத்தில் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. செகண்ட் கேள்விங்க, அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்போட சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் படித்து, அதனால் அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் அவங்களே வந்து கவர்மெண்ட்டிட்ட பேசி ஐபிஎஸ்குள்ளே கொண்டு வந்து தமிழ்நாடு கொண்டு வந்தாங்கன்னு இருக்குங்க. நான் 2011 பேட்சுங்க. நான் இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கம் டெல்லியில் இருந்துச்சு. நான் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகவே இல்லைங்க. லக்னோவில் நான் சுயமாக படித்து எம்பிஏ படிக்கும்போதே சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணிட்டேன். நான் நேற்றே சொன்ன மாதிரிங்க, தூய்மையான குற்றச்சாட்டுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லலாம் பிரதர். அதை பற்றி கருத்து இல்லை. ஏன்னா பதில் சொல்கிற கடமைப்பட்டிருக்கோம். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மள பொது வாழ்க்கைன்னு வந்ததுக்கப்புறம் உங்களை அவாய்ட் பண்ண முடியாது.
கேட்கறது உங்களுடைய ரைட். ஏன்னா இந்தியாவோட 4வது முக்கியமான தூண் நீங்க இல்லைன்னா இந்திய அரசாங்கம் நடக்காது. பட் நான் சொல்றதுங்க, நான்சென்ஸ் வந்து குப்பையை போடும்போது அந்த குப்பையை கீழே போட்டு அதில் தாமரையை வந்து நாங்கள் வளர்த்துவோம் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ நாள் குப்பையை தூக்கி வீசுங்க, தாமரை வந்து அந்த குப்பையில தான் வளர்ந்து மேலே வரும். அதான் தாமரையோட ஸ்பெஷலேங்க. அதனால வந்துங்க விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கட்டும். பாலிடிக்ஸ்ல சகஜம். ட்ரோல் போடுறாங்க, மீம் போடுறாங்க. இல்ல தலைவரே போதும். 1 to 1 ப்ளீஸ் லஞ்ச் டைம் ஆயி போச்சு. 1 to 1 பேசலாம். 1 to 1 பேச. This is not argument. This is a press meet. அண்ணா பேசுறாங்க. நிறைய பேர் வாய் தரணும். நிறைய பேர் இன்னொரு பேசலாம். சார் நான் வந்து சார் ஒரே நிமிஷம் சார். நீங்க என்ன பாருங்க சார். press meet இது. This is not நீங்க என்ன பாருங்க சார். debate. ஒரு நிமிஷம். நீங்க ஒரே நிமிஷம் சார். சார் நீங்க என்ன பாருங்க சார். உங்க கேள்வி நான் மதிக்கிறேன் சார். பிகாஸ் ஜேர்னலிஸ்ட்டுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற ஆள் நான். இந்த கேள்விக்கு பதில் என்ன சார், நான் பிஜேபி பார்ட்டியில் சேர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், எப்படி என் வாழ்க்கையை வாழுவேன்னு சொன்னனோ அதே மாதிரி தான் என் வாழ்க்கையை வாழ்வேன் சார். தற்சார்பு பொருளாதாரம். பிஜேபி தற்சார்பு பொருளாதாரம் ஆப்போசிட் இல்லவே இல்லையா சார்? விவசாயம் பண்ணி ஒரே நிமிஷம் சார். இல்லை சார், விவசாயம் பண்ணி அந்த காசுல தான் நான் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் அதை பாருங்க சார். நம்ம தோட்டத்துக்கு வந்து பாருங்க, விவசாயத்தை பாருங்க. ஒரே நிமிஷம் சார். சார் எக்கனாமிக் பாலிசி ஆர்குமெண்ட் ஆகிட்டே போதும். இன்னொரு போகிறேன். நீங்கள் அப்படியே உள்ள ரூம் ஒரு நிமிஷம் ரூம்ல இருக்கும். தலைவரே எக்கச்சக்கமான நாள் இருக்க போறாரு இவரு. பிரஸ் மீட் ப்ளீஸ். திராவிட பார்ட்டிகள் வர்றதுக்கு முன்னாடி 1967 தான் திராவிட பார்ட்டிகள் வந்து ஆட்சிக்கு வருது சார். ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கே வந்து வர்றாங்க, அண்ணா அவர்கள் கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி நாங்கள் என்ன சொல்றோமோ ஒரிசா வரைக்கும் போகும் சார். மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரிசா வரைக்கும். இதே மெட்ராஸ் பிரசிடென்சி மகாராஷ்டிரா பார்டர் வரைக்கும் போகும் சார். நீங்க 1950 டேட்டா எடுத்து பாருங்க சார். தமிழ்நாடு எங்க இருந்துச்சு? நான் சொல்றேன் சார், தமிழ்நாடு லாஸ்ட் 20 வருஷமா வளர்ச்சி நின்றுச்சுன்னு தான் நம்ம சொல்றோம் சார். அந்த ஸ்பீட் ஆஃப் growth தமிழ்நாடு வந்து டிஃபரெண்ட் ஆர்பிட்ல போக வேண்டிய ஸ்டேட்டை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க கம்பேரிசன் அப்படி பாருங்க சார். 1950 திராவிட பார்ட்டி வர்றதுக்கு முன்னாடி பாருங்க காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு. தமிழ்நாடு முன்னாடி தான் சார் இருந்துச்சு. எப்ப பின்னாடி? பிகாஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு